நம்ம பார்த்துருக்கோம். அது என்னென்னா பானாசுரனை காப்பாற்றுறதுக்கு அவர் ஒரு வரம் வாங்கிடுறான் பானாசுரன் சிவன்கிட்டேருந்து. அப்போ சிவன் வந்து நான் உன்னை எப்பயும் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிடுறார். நான் என்னால் எது வரைக்கும் என்னுடைய இது இருக்கோ இந்த ஊர் எல்லையில் நான் இருக்கேன், என்னுடைய இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உன்னை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறார். இப்போது ஆனால் இந்த சுதர்சன சக்கரத்தை வச்சு ஸ்ரீகிருஷ்ணர் அழிக்கும்போது ருத்ரன் வந்து இவரை பானாசுரனை காக்கிறதுக்காக வந்து சண்டை போடுற மாதிரியும், மகாவிஷ்ணு வந்து அவரை துரத்தி விட்டுடுற மாதிரியும், சுதர்சன சக்கரத்தை பார்த்து பயந்துன்னு ஓடுற மாதிரியும் அப்படி தான் கதை இருக்குது. இதே ஸ்ரீகிருஷ்ணர் ராமரா பிறக்கறச்ச ராமேஸ்வரத்தில் சிவனை நம்ம வழிபடுறதா இருக்குது இல்லையா? அப்போது இப்போ அவர் வந்து சிவனை வழிபடுறார். இப்போது சிவன் வந்து பானாசுரனை இது பண்ணும்போது சிவன் ஓடி போனதாக பார்க்குறோம் சுதர்சன சக்கரத்தை அனுப்பும்போது. அதே இது ராமேஸ்வரத்தில் சிவனையே நம்ம வழிபட்டதாக அங்கே கோவில் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இது என்ன அப்படின்னா எல்லாமே வேஷம்தான். ஆக்சுவலாக இவா தான் பரமாத்மா, பரபிரம்மம், அது அவா தான். எல்லாமே ஒரே ஒரு தெய்வம்தான். அந்த ஒரே தெய்வம்தான் பலவிதமான ரூபங்களில் பலவிதமான வேஷங்களில் ஒன்றை பார்த்து நான் பயந்தேன், என்னை பார்த்து நீ பயந்தேங்கிற மாதிரி ஒரு ஷோ காமிக்கிறா, அவ்வளோதான். இப்போ பானாசுரன்கிட்ட எப்படி பின்ன ருத்ரன் வந்து கொடுத்தாச்சு வரும் இப்போது. ஆனால் அவனை அழிச்சு தானே ஆகணும். அவனே வாழ்ந்துட்டு நான் தான் கிரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதே. இப்போ ஏன்னா அதுதானே உலக நியதி. இந்த படைப்பு சக்கரத்துக்கு எல்லாருமே வந்து கண்ட்ரோல் ஆகி தான் ஆகணும். ஸோ அந்த படைப்பு சக்கரத்துக்குள்ளே தான் பானாசுரனும் இருக்கான். அப்போ இப்போ எப்படி அதை காமிக்கிறது? மகாவிஷ்ணு கிரேட்டுன்னு காமிச்சாச்சு. இங்கே என்ன, ராமர் சிவனை நமஸ்காரம் பண்ண, அப்போ சிவன் கிரேட்டுன்னு காமிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி பரமசிவன் இது கிரேட்டா அது கிரேட்டா அப்படின்னா இல்லை. அப்போ எதனால் ஒவ்வொருத்தரையும் இவர் வந்து அவரை நமஸ்காரம், இவங்க மகாவிஷ்ணுவை நமஸ்காரம் பண்ணுறவங்க அந்த ரூட்டில் தான் இருக்கணும். ஏன் சிவன் இதில் வந்து அவங்க பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், இவங்க அங்கே போய் பண்ண வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழணும். எல்லாருக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார். இது என்ன தத்துவம்னா ஒரு சின்ன எனக்கு என்னோடய மனசுக்கு தோணினது நான் சொல்கிறேன். இப்போது ஒவ்வொரு கோவிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று நம்ம வழிபடுறோம். இப்போது மார்கழி மாதம் ஆனால் அந்த தைலம் தேய்க்கிறதுன்னு அந்த கடவுளுக்கு விஷ்ணு கோவில்களில் இருக்குது. அவங்க வந்து அபிஷேகம்லாம் பண்ணுறதில்ல. பட் சிவன் கோவில்களில் அதாவது அங்கே வந்து இந்த தண்ணியில் இருக்கிறார் கடவுள், அந்த பார்க்கடலில் இருக்கார். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து பண்ணணும் அப்படின்னு அங்கே பண்ணுறா. இந்த பக்கம் சிவன் கோவில்களுக்கு வந்தோம்னா அங்கே வந்து அவருக்கு தகுந்த மாதிரி, அவர் வந்து கைலாயத்தில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு